தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியம்மாள் பிறந்தார். போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்து விழுந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துகளிலே எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னைக்கு இருப்பதாக. ஆமீன். சந்தோஷ தேவதத்தில் முதல் தேவசியம் கபேல் சமரச தேவ மாதாக்கு மங்கள வார்த்தை சொன்னதை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே.
பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓயன் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே வாழ்க, வாழ்க வாழ்க மரியே. இரண்டாவது தேவமாதாவின் செலுத்தமான சந்தித்ததை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை முன்பு பெயர் தூய்து அந்த போற்ற பெருக, உமது ஆட்சி பெருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கு இருப்பதாக ஆமேன். ஓயன் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரி, வாழ்க 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 மரி. மூன்றாவது கர்த்தர் பிறந்ததை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். ஓயன் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரி, வாழ்க 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 மரி. நான்காவது இயேசுநாதசாமி கோவிலுக்கான
காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னைக்கு இருப்பதாக. ஆமென். ஓயன் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. 5வது 12 வயதில் காணாமல் போன கர்த்தரை தேவாலயத்தில் கண்டடைந்ததை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. அதிர்ஷ்ட முக்கிலே தேவதான அர்ச்சிஷ்ட கபிலே ரவேலே அப்போஸ்தலன் அர்ச்சிஷ்ட ராயபிரே சின்னபிரே அருளப்பிரே. நாங்கள் நேச பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட தைப்பத்தினுடைய ஜபத்தையும் உங்கள் தோற்றங்களோடு ஒன்றாக கூட்டி புனித மாதாவுடைய திருப்பாதத்திலே பாத காணிக்கையா வைத்துக் கொள்ள கொண்டாடி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகத்தை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய்மை நிறை மூவர் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகம் படைக்கப்படும் முன் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிங்கார வனத்தில் ஆதி பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவ இருளை அகற்றுகிற ஞான ஒளியான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடிவெளி என்று இறைவாக்கினரால் போற்றப்படும் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனுக்குலத்துக்கு அருள்மலை பிரிவிக்கும் மேகமான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா நன்மைத்தனத்துக்கும் பாத்திரமான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களால் தூயவள் என்று அழைக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகங்கார பேயின் தலையை மிதித்த புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்ரேலின் 14 அரச குலங்களுள் சிறப்புற்ற குலத்தில் உதித்த புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்
வேண்டிக் கொள்ளும். பேறு பெற்ற அன்னமாள் சுவைக்கினின் திருமகளாய் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவர்களின் வேண்டுதல்களாலும் நற்செயல்களாலும் இறைவனின் குழந்தையாக பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூதர் புனிதர் அனைவருக்கும் மேலான நிறைந்த அருள் ஒளியோடு பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைப்பு பொருள்கள் அனைத்திற்கும் மேலாக இறைவனுக்கு மகிமை அளிக்க பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகும் மண்ணுலகும் போற்றிடும் அழகுடன் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடவுளின் கொடைகளை எல்லாம் பெருமிக்கும் இறைக்குல கொழுந்தான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்தியமும் இறைவனின் திருமுன் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையின் வழியில் எல்லா புனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறப்பின் போது விண்ணக ஒளியால் சுடர்விட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனுக்குலத்தின் மகிழ்ச்சியாக விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறந்தவுடன் விண்ணக தந்தைக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது அழகுக்கேற்ப மரியனும் புதிய பெயர் சூட்ட பெற்ற புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்றும் கன்னியாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆலயத்தில் அனைவருக்கும் ஆசிரியாக நடந்து காட்டிய புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் துன்பத்தை அகற்றி நலமருளும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் கைவிடாத பேருபகாரியான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதர்களின் விண்ணக மொழியென விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இறைவனுடைய தூய மாதாவே இதோ உம்முடைய சனமாக ஒளியந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீர் பரமமாய் இராதையும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சவளுமாய் நித்தியன் கன்னியே சகல ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியாகும்படிக்கு இறைவனுடைய தூய அன்னையை எங்களுக்காக மன்றாடும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன்.
வேண்டும் எம்மிதயங்களோ அன்பினை தேடி அலைகின்றது. ஆறுதல் வேண்டும் எம்மிதயங்களோ அன்பினை தேடி அலைகின்றது. தேற்றிட விரையும் என் தலைவா உன் தெய்வீக கரம் தானே எம்மை தேற்றும். கொடும் பிணியோ வரும் பிரிவோ துயர் தருமோ துணை இருக்க. கொடும் பிணியோ வரும் பிரிவோ துயர் தருமோ துணை இருக்க. நாளுமே அன்பால் ஆறுதல் வழங்கும் அருள்தலம் தேடி உன் ஆலய பீடம் அலை அலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருள்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலை அலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். புனித கன்னிமரியே, நீர் மகிழ்ச்சிக்கு உரியவர், புகழ் அனைத்துக்கும் மிகவும் தகுதியுள்ளவர். ஏனெனில் நீதியின் கதிரவன் ஆகிய எங்கள் கடவுளாம் கிறிஸ்து உம்மிடமிருந்தே தோன்றினார். அவர் வழியாகவே நாங்கள் காப்பாற்றப்பட்டோம், மீட்கப் பெற்றோம். அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் ஹெப்சிபாய் 50வது பிறந்த நாள் நன்றியாகவும் நல்ல உடல் சுகத்திற்காகவும் என்று தங்களுடைய திருமண வாழ்வில் 50வது ஆண்டினை கொண்டாடுகின்ற நம்முடைய பங்கை சார்ந்த திருமதி ஜெசிந்தா, திருவாளர் மக்காரியாஸ் தம்பதியினருக்காகவும், மரியாயின் சேனை துவங்கி இன்று 100வது ஆண்டை சிறப்பு செய்கின்றார்கள். எனவே உலகம் முழுவதும் இருக்கின்ற 10 லட்சத்திற்கும் அதிகமான மரியாயின் சேனை உறுப்பினர்களுக்காக இன்றைய திருப்பலியிலே கடவுளுக்கு நன்றி சொல்லி நாம் செபிப்போம். மேலும் மரியாயின் சேனை உறுப்பினர்களின் கருத்துகளுக்காகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய பரிபூர உடல் சுகம் வேண்டி மன்றாடுகின்ற தாயார் சந்திரா சாமுவேல் குடும்பத்தினர், சகோதரன் மைக்கேல் ரெனி குடும்பத்தினர் இவர்களுக்காகவும், ஜெயச்சந்திரன் லதா குடும்பத்தினர் மாதா செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தூத்துக்குடியை சார்ந்த குழந்தை கிதியோன் குழந்தை இயேசுவின் வல்லமையால் உடல் சுகம் பெற்றமைக்கு நன்றி திருப்பலியாகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவை நாளைய தினம் வெகு விமரிசையாக கொண்டாட ஆயத்தமாகி கொண்டிருக்கின்ற இந்த இனிய நாளில் நம்ம மீண்டும் ஒரு முறை அன்னை மரியாளுடைய வல்லமை மிகு பரிந்துரையின் கீழ் நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். இன்றைய தியான சிந்தனையாக இரக்கத்தின் தாய் அன்னை மரியாள் என்கின்ற சிந்தனையை நாம் தியானிக்க முயற்சிப்போம். நடமாடும் புனித என்று சொல்லப்பட்ட 2 தினங்களுக்கு முன்பு விழா கொண்டாடிய புனித அன்னை தெரேசா அழகாக சொல்லுவார், நாம் எல்லாருமே இறக்க போகிறோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம் என்று சொல்லி. ஆண்டவர் இயேசு மக்களை கண்டபோது அவர்கள் மீது பரிவு கொண்டார், இரக்கம் கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது.
இயேசுவுக்குள் விளங்கிய இந்த மாபெரும் கடவுளின் பண்பு அன்னை மரியாளிடம் நிரம்பி வழிந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இதையே இன்றைய நற்செய்தியிலும் இயேசு ஓய்வு நாளில் வலக்கை சூம்பிய ஒருவரை குணப்படுத்தி கடவுளின் இரக்கத்தை வெளிப்படுத்துகின்ற கடவுளின் இரக்கத்தின் முகமாய் நமக்கு காட்டப்படுகின்றார். இயேசுவை போல், அன்னை மரியாளை போல், நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களைப் போல் நாமும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க அருள் வேண்டி இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இயலாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாவின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற உம் நம்பிக்கையாளர் எங்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் விடுவிக்க பெற்று விண்ணகத்தில் நிலையான மாட்சி அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களிடையே பரத்தமை உண்டென கேள்விப்படுகிறேன். ஒருவன் தன் தந்தையின் மறுமனைவியை வைத்து கொண்டிருக்கிறானாம். இத்தகைய பரத்தமை பிற இனத்தாரிடையே கூட காணப்படவில்லை. இதை அறிந்தும் நீங்கள் இருமாப்புடன் இருப்பது எப்படி? துயரமடைந்திருக்க வேண்டாமா? இப்படி செய்தவனை உங்கள் நடுவிலிருந்து தள்ளி வைத்திருக்க வேண்டாமா? நான் உடலால் உங்களோடு இல்லாவிடினும் உள்ளத்தால் உங்களோடு இருக்கின்றேன். நான் உங்களோடு இருப்பதாக எண்ணி அச்செயலை செய்தவனுக்கு ஏற்கனவே தீர்ப்பு அளித்து விட்டேன். நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நீங்கள் கூடி வரும்போது நானும் உள்ளத்தால் உங்களோடு இருப்பேன். அப்போது நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையோடு அத்தகையவனை சாத்தானிடம் ஒப்புவிக்க வேண்டும். அவனது உடல் அழிவுற்றாலும் ஆண்டவரின் நாளில் அவன் மீட்படைவதற்காக இவ்வாறு செய்வோம். நீங்கள் பெருமை பாராட்டுவது நல்லதல்ல.
சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? எனவே புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி எறிந்து விடுங்கள். அப்போது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருப்பீர்கள். உண்மையில் நீங்கள் புளிப்பற்ற மாவாய்தான் இருக்கிறீர்கள். ஏனெனில் நாம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையால் பழைய புளிப்பு மாவை தவிர்க்க வேண்டும். தீமை பரத்தமை போன்ற புளிப்ப மாவோடு அல்ல, மாறாக நேர்மை உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு பாஸ்காவை கொண்டாடுவோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவம் மிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆனால் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர். அவர்கள் எந்நாளும் களித்து ஆர்ப்பரிப்பர். நீர் அவர்களை பாதுகாப்பீர். உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 6 இறைவசனங்கள் 6-11 முடிய. ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார். அங்கே வழக்கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். அவர் எழுந்து நின்றார். இயேசு அவர்களை நோக்கி, உங்களிடம் ஒன்று கேட்கின்றேன். ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று கேட்டார். பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்களில் யாவரையும் பார்த்துவிட்டு, உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார். அவரும் அப்படியே செய்தார். அவருடைய கை நலமடைந்தது. அவர்களோ கோபவெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். திருப்பாடல்கள் 5 இறைவசனம் 8. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவை விமரிசையாக கொண்டாட, குறிப்பாக ஆன்ம ரீதியாக கொண்டாட கடந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து அன்னையினுடைய திருக்கொடியேற்ற திருநிகழ்வு நாளிலிருந்து இன்று வரை நாம் நம்மை சிறப்பாக தயாரித்து கொண்டிருக்கின்றோம். அன்னையினுடைய பெருவிழாவை நாம் அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடிட ஒவ்வொரு நாளும் ஒரு கருப்பொருளை, அன்னையினுடைய வாழ்வியலோடு தொடர்புடைய ஒரு சிந்தனையை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 29ஆம் தேதி கொடியேற்ற திருநிகழ்வன்று கடவுளின் உயிருள்ள திருப்பேழை அன்னை மரியாள் என்றும், 31ஆம் தேதி திங்கட்கிழமை இயேசுவின் முதல் சீடர் அன்னை மரியாள் என்றும், 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அருள்மிகு பெற்றவர் அன்னை மரியாள் என்றும், 2ஆம் தேதி புதன்கிழமை பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் அன்னை மரியாள் என்றும், 3ஆம் தேதி வியாழக்கிழமை ஆண்டவரின் பணியாள் அன்னை மரியாள் என்றும், 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மன உறுதி கொண்டவள், உள்ள உறுதி கொண்டவள் அன்னை மரியாள் என்றும் நாம் தியானித்தோம். இன்றைய நாளில் இரக்கத்தின் தாய் அன்னை மரியாள் என்கின்ற சிந்தனையை தியானித்து உள்வாங்கி நம்முடைய வாழ்வியலாக்க முயற்சிப்போம். அன்புக்குரியவர்களே, ஒரு 3 தினங்களுக்கு முன்பு முகநூலிலே நான் கண்ட ஒரு பதிவு, ஏறக்குறைய ஒரு 80 வயதை கடந்த ஒரு முதியவர், பார்ப்பதற்கு விவசாயி போன்றிருக்கின்றார். ஓரிடத்திற்கு அவரை வேலைக்கு அழைத்திருக்கின்றார்கள். எனவே அவர் மண்வெட்டியை சுமந்தவாறு வேலைக்கு வந்திருக்கின்றார். அவருடைய கழுத்திலே ஒரு பச்சை நிற துண்டு ஒன்று இருக்கின்றது. எனவே அதனுடைய பின்புலத்தில் கையிலே மண்வெட்டி, கழுத்திலே பச்சை நிற துண்டு இருப்பதை கொண்டு அவர் ஒரு விவசாயி என்கின்ற பின்னணியில் அந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஏறக்குறைய மதிய வேளை சாப்பிடுகின்ற நேரம், அந்த 80 வயதை கடந்த அந்த முதியவர் சாலையில் அங்குமிங்குமாய் பார்க்கின்றார். சாலையை கடக்க முயற்சிக்கின்றார். ஆனால் முகம் முழுவதும் சோர்வுற்று பசிக்கின்ற மனிதர் போல் அவர் தோற்றம் அளிக்கின்றார். அந்த வழியாக ஒரு இளைஞன் வருகின்றான். அந்த ஐயாவினுடைய நிலையை பார்க்கின்றான். உடனே அந்த ஐயாவிடம் சென்று உரையாடலை தொடங்குகின்றான். அவருடைய பெயரை கேட்கின்றான். எங்கிருந்து வருகிறார் என்று கேட்கின்றார். என்ன செய்வதற்காக இங்கு வந்தீர்கள்? மண்வெட்டியோடு இருக்கிறீர்களே, என்ன நீங்கள் வேலை செய்ய வந்தீர்களா? யாராவது உங்களை வேலைக்கு அழைத்தார்களா? என்கின்ற கேள்விகளை கேட்க எல்லாவற்றுக்கும் அந்த முதியவர் தொடர்ந்து பதிலை கொடுத்து கொண்டிருக்கின்றார். உடனே இந்த இளைஞன் அந்த முதியவரிடம் கேட்கின்றார், ஐயா பசிக்கின்றதா? நீங்கள் சாப்பிட விரும்புகிறீர்களா என்று கேட்டபொழுது உடனடியாக அந்த முதியவர் சொல்லுகின்றார், எனக்கு பசி எடுக்கின்றது என்று சொல்லி. அந்த ஐயா மேல் சட்டை இல்லை, வெறும் பச்சை கலர் துண்டு போட்டிருக்கின்றார். கையிலே மண்வெட்டி, முதிர்ந்த வயது, சோர்வுற்ற முகம், களைப்புற்ற முகம், உழைத்து உழைத்து தேய்ந்து போன அந்த உடல். இந்த இளைஞன் அவரை ஒரு உணவகத்திற்கு அழைத்து செல்லுகின்றார். அவருக்கு வேண்டிய உணவை எல்லாம் வாங்கி கொடுக்கின்றார். அந்த உணவகத்தில் பணியாற்றுகின்றவர்கள் கூட மகிழ்ச்சியோடு அந்த முதியவருக்கு உணவு கொடுக்கின்றார். அப்பொழுது அவர்களுடைய உரையாடலிலே இந்த உணவகத்தில் பணியாற்றுகின்றவர்களும் இந்த முதியவரை உணவகத்திற்கு அழைத்து சென்ற, ஹோட்டலுக்கு அழைத்து சென்ற அந்த இளைஞனும் சொல்லிக் கொண்டுகிறார்கள், பேசிக்கொள்ளுகிறார்கள். இவர்களெல்லாம் உழைத்ததால் தான் நாம் எல்லாம் உண்டிருக்கின்றோம். இவர்களுடைய விவசாயம்தான் ஊருக்கு சோறு போட்டது. என்று இவர்கள் உணவுக்கு ஏங்குகின்றார்கள் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொள்வது பின்புலத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இரக்கம் என்பது வார்த்தை அல்ல, இரக்கம் என்பது செயல். செயல் என்பதுதான் நம்முடைய அடையாளம். வெறுமனே பேசுவதும் கருத்துக்களை திணிப்பதும் அல்ல இரக்கம். மாறாக செயலுக்கு அதை
எடுத்து செல்லுவதும் அதை செயலாக்கத்திற்கு உட்படுத்துவதும் வாழ்வியலாய் மாற்றுவதும் வாழ்க்கையினுடைய சம்பவமாய் அதை உருவாக்குவதும் தான் இரக்கம் என்று வரையறுக்கப்படுகின்றது. இரக்கத்தின் தாய் அன்னை மரியாள் என்கின்ற இந்த சிந்தனையை நாம் எப்படி உள்வாங்கிக் கொள்வது? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முடிய உள்ள ஆண்டை இரக்கத்தின் ஆண்டாக அறிவிப்பு செய்து, கடவுள் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், தம் மக்கள் மீது எவ்வளவு இரக்கம் கொண்டவராய் இருக்கின்றார். எனவே அந்த கடவுளுடைய இரக்கத்தை நாம் கொண்டாடுவோம், இயேசுனுடைய இரக்கத்தை கொண்டாடுவோம், அன்னை மரியாளுடைய இரக்கத்தை நாம் பரிந்துரையாய் வேண்டுவோம் என்று சொல்லி இரக்கத்தின் ஆண்டை திருத்தந்தை திரு அவையில் கொண்டாடும்படி நமக்கு 2012-13ஆம் ஆண்டிலே நமக்கு அழைப்பு விடுத்திருந்தார். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36வது இறைவசனத்தை மேற்கோள் காட்டி, உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் என்கின்ற அந்த இயேசுனுடைய வார்த்தையை மேற்கோள் காட்டி அந்த ஆண்டு முழுவதற்குமான வாழ்வியல் சிந்தனையாகவும் வாழ்வாக்கிக் கொள்வதற்கான சிந்தனையாகவும் திருத்தந்தை அவர்கள் நமக்கு மேற்கோள் காட்டியிருந்தார். அன்புக்குரியவர்களே, அந்த ஆண்டிலே புனிதர்களாக்கப்பட்டவர்களில் ஒருவர் புனித அன்னை தெரேசா. காரணம், அவர்களும் இரக்கத்தின் மாபெரும் அடையாளமாய் இந்த பூ உலகில் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அன்னை மரியாள் இரக்கத்தின் தாய். இதனையை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது அல்லது எப்படி நாம் தியானிப்பது? நாம் அடிக்கடி அன்னை மரியாளுடைய வாழ்வியலோடு பொருத்தி பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய குழந்தை பருவ நாட்களையும் நாம் தொடர்புபடுத்தி பார்க்கின்றோம். அது அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து அன்னை மரியாள் விண்ணகரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த காலகட்டம் முழுவதையும் நாம் மேற்கோள் காட்டி எவையெல்லாம் அன்னை மரியாளை குறித்து விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அல்லது நம்முடைய திருச்சபை நமக்கு கற்பித்திருக்கிறதோ அந்த பின்புலத்தில் தான் அன்னை மரியாளுடைய ஒவ்வொரு சிறப்பு பண்புகளையும் நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். அந்த பின்னணியில் அன்னை மரியாள் இரக்கத்தின் தாயாய் இருந்தார் என்பதற்கு அவர் எலிசபெத் அம்மாளை காண சென்று 3 மாத கால அளவும் அவருக்கு பணிவிடை செய்த பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக பணிவிடை செய்த அந்த நிகழ்வு அன்னை மரியாள் இரக்க மிகுந்தவளாய் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருந்த தம்முடைய உறவினரான எலிசபெத் அம்மாளுக்கு தன்னார்வத்தோடு எதையும் எதிர்பாராமல் தன்னிச்சையாக சென்று கடவுளுடைய இரக்கத்தை செயல்கள் மூலமாய் வெளிப்படுத்தியதன் மூலமாய் அவள் இரக்கத்தின் தாய் என்று சொல்லி நமக்கு காண்பிக்கப்படுகின்றாள். கானாவூர் திருமண வைபவத்தினுடைய அன்னை மரியாளுடைய அந்த நிகழ்வும் அன்னை மரியாளுடைய செயல்பாடும் ஒரு இரக்கத்தின் வெளிப்பாடு. காரணம், ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்து கொண்டது போல யூத சமூகத்தை பொறுத்தவரையில் கொண்டாட்டங்களில் ரசம் அருந்துவது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு. அதிலும் பழைய ரசம், மிக நன்றாக இருக்கின்ற ரசம் என்பது பிடித்தமான ஒன்று. அந்த குடும்பத்தில் ஒரு கொண்டாட்டம், அந்த கொண்டாட்டம் தடைபடுகிறது, அது விருந்திற்கு அழைத்த குடும்பத்திற்கு அவமானத்தை உருவாக்கும். அந்த குடும்பத்தை வந்திருக்கின்ற விருந்தினர்கள் ஏளனமாய் பேசுவார்கள், அந்த குடும்பம் பாதிக்கப்படும், மனதளவில் அது அவர்களுக்கு காயங்களை ரணத்தை ஏற்படுத்தும். இந்த சூழலிலிருந்து அந்த குடும்பத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குடும்பத்தின் மீது இரக்கம் கொள்கின்றாள் அன்னை மரியாள். எனவே தான் அவளாகவே சென்று தன் மகனிடம் சொல்லுகின்றாள், இந்த குடும்பத்திற்கு ஏதாவது செய் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இதே செய்தி அல்லது இதே கருத்தியல் அல்லது இதே வாழ்வியல் முறை அன்னை மரியாளுடைய வாழ்நாள் முழுவதும் நீடிக்கின்றது. இயேசு கைது செய்யப்படுகின்றார், துன்புறுத்தப்படுகின்றார், கொலை குற்றவாளி என்று சொல்லி அறிவிக்கப்படுகின்றார், அவர் சின்னாபின்னமாக்கப்படுகின்றார், உருகுலைக்கப்படுகிறது, சிலுவை சுமத்தப்படுகிறது, சுமந்து செல்லும்படி அவர் கட்டாயப்படுத்தப்படுகின்றார், குற்றுயிரும் கொலையுயிருமாய் உடலில் ஒன்றும் தண்ணீரும் இரத்தமும் இல்லாதவராய் பாரமான சிலுவையை சுமந்து செல்லுகின்றார். எல்லா நிலையிலும் அன்னை மரியாள் கடவுளின் இரக்கத்தை தன்னுள் கொண்டவளாய்
அன்னை மரியாள் இயேசுவோடு பயணிக்கின்றார். காரணம், அன்னை மரியாளுக்கு தெரியும் இயேசுவினுடைய ஒவ்வொரு செயலும் கடவுளின் இரக்கத்தின் வெளிப்பாடு என்பதை. எனவே தான் நம்முடைய திருத்தந்தை கூட இயேசுவை நமக்கு அறிமுகம் செய்கின்ற பொழுது இரக்கத்தின் ஆண்டில் அவர் எழுதிய அந்த திருமறையில் சொல்லுகின்றார், இயேசு கடவுளின் இரக்கத்தின் முகம் என்று சொல்லி. எனவே தான் இயேசு மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை காணுகின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி, மார்க்க நற்செய்தி சொல்லுகிறது, அவர் பெருந்திரளான மக்களை கண்டபோது அவர் அவர்கள் மீது பரிவு கொண்டார். இந்த பரிவு என்பது இரக்கம் என்கின்ற வார்த்தையினுடைய மற்றும் ஒரு வார்த்தை. அவர் அவர்கள் மீது பரிவு கொண்டார், இரக்கம் கொண்டார், அக்கறை கொண்டார், கரிசனை கொண்டார். இது எல்லாம் ஒரே அர்த்தத்தை கொடுக்கின்ற வார்த்தைகள். அவர்கள் ஆயனில்ல ஆடுகள் போல் இருப்பதை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார், பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார், நோயுற்றோரை அவர் குணமாக்கினார். அன்புக்குரியவர்கள், எவரிடத்தில் இரக்கம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் கடவுளை வெளிப்படுத்துவார்கள். இரக்கம் என்பது கடவுளுடைய பண்பு, இரக்கம் என்பது கடவுளுடைய தன்மை. இட்ஸ் a quality of God, it's a characteristic of God. அப்படி என்று சொன்னால் அதை வெளிப்படுத்தத்தான் நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாள் வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு சூழலிலும் அன்னை மரியாள் வெளிப்படுத்துகின்றார். இயேசுனுடைய மரணத்திற்கு பிறகு சீடர்களுடைய களப்பணி தொடர வேண்டும், இயேசுனுடைய இறையாட்சி பணி நீட்சிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து தூய ஆவியானவருடைய வல்லமைக்காக அவர்களோடு சேர்ந்து ஜெபிப்பது என்பதும் ஒரு இரக்கத்தின் வெளிப்பாடு தான். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் இரக்கத்தின் தாயாகவே நமக்கு படம் எடுத்து காட்டப்படுகின்றார். அன்னை மரியாள் வெறுமனே எலிசபெத் அம்மாளுக்கு மட்டுமல்ல, சீடர்களுக்கு மட்டுமல்ல, கானாவூர் திருமணத்தில் அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல, இன்றளவும் அவரை தேடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் இரக்கத்தோடு தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசுகின்ற வல்லமை மிகு தாயாக இருக்கின்றாள். எனவே தான் புனிதர்கள் சொல்லுகின்றார்கள், அன்னை மரியாளை அறிந்து கொள்ளாமல் நாம் இயேசுவை அணுக முடியாது. To know Jesus, you should know Mother Mary. இது பிரிவினை சகோதரர்களுக்கு, அன்னை மரியாளை ஏற்க மறுக்கின்றவர்களுக்கு இந்த இறையில் ஒருபோதும் புரியாது. அவர்களுக்காக நாம் ஜெபிக்கத்தான் வேண்டும். அன்னையை போல் நாம் நம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தத்தான் வேண்டும். அன்புக்குரியவர்களே, மாபெரும் மனிதர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், திருச்சபையில் புதுமைகள் நடக்கிறது என்று சொன்னால், ஒன்று கத்தோலிக்க திருச்சபையில் கொண்டாடப்படுகின்ற திருப்பலி, இன்னொன்று அவர்கள் ஜெபிக்கின்ற ஜெபமாலை அன்னை மரியாள், மற்றும் ஒன்று பாவ சங்கீர்த்தனம் என்று சொல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இவை எல்லாமே இரக்கத்தின் வெளிப்பாடுகள். இயேசு நம் மீது கொண்ட இரக்கத்தின் வெளிப்பாடாய் தம்மை முழுவதுமாய் நமக்கான பலியாய், இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே நாம் அழகாய் வாசிக்க கேட்டோம். 5ஆம் அதிகாரத்தில் நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கின்றார். அப்படி என்றால் என்ன? இயேசு நமக்காய் தம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்திருக்கின்றார். எதனுடைய வெளிப்பாடு? நம் மீது கொண்டிருந்த அன்பின் வெளிப்பாடு, இரக்கத்தின் வெளிப்பாடு, நம்முடைய மீட்பிற்கான ஒரு செயல்பாடு. அன்புக்குரியவர்களை, மிக அழுத்தமான செய்தி. நான் திருப்பலினுடைய முகப்பிலே குறிப்பிட்டது போல, வாழுகின்ற பொழுதே புனிதையாக வாழ்ந்த, உலகத்தில் இருக்கின்ற எல்லா சமயத்தவராலும் கொண்டாடப்படுகின்ற பூமியின் தேவதையாக இருந்த புனித அன்னை தெரேசா சொல்லுவார், நாம் எல்லாருமே இறக்கப் போகிறோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம் என்று சொல்லுகின்றார். இயேசுவும் அப்படித்தான் இருந்தார். இன்றைய நற்செய்தி எடுத்துக் கொள்ளுங்கள். ஓய்வு நாளில் வழக்கை சூம்பிய ஒருவரை இயேசு குணப்படுத்துகின்றார். கடவுளுடைய இரக்கத்தின் தன்மையை இயேசு வெளிப்படுத்துகின்றார். ஓய்வு நாள் உங்களுடைய சட்டத்தின்படி நன்மை செய்கின்ற நாளாக இல்லாமல் போகலாம், ஆனால் இந்த மனிதருக்கு இரக்கம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவர் கடவுளுடைய இரக்கத்திற்கு தகுதியுடையவர். எனவே அவருக்கான நன்மை நல்லது என்று கிடைக்க வேண்டும். எனவே நான் அவர் மீது இரக்கம் கொள்ளுகின்றேன், சுகம் தருகிறேன் என்று சொல்லி இயேசு ஓய்வு நாளில், ஓய்வு நாள் சட்டத்தை மீறி, யூதர்களுடைய சட்டத்தை மீறி, கடவுளுடைய சட்டம் அல்ல. காரணம், இயேசு சொல்லுகின்றார், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே. ஓய்வு நாளை புனிதமான நாளாக அனுசரிக்க மறவாதீர்கள். காரணம், அது கடவுளுக்குரிய நாள். இயேசு கடவுள். எனவே கடவுளுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றார், கை சூம்பிய மனிதரை குணப்படுத்துகின்றார்.
அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளை போன்று நாமும் இரக்கத்தோடு இருப்போம். நம்மை தேடி வருகின்றவர்களுக்கு கடவுளுடைய இரக்கத்தின் தன்மையை வெளிப்படுத்துவோம். உதவி வேண்டி வருகிறார்களா? முடிந்தால் செய்வோம், இல்லை என்றால் அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த ஏராளமான மக்கள் நம்முடைய ஜெபத்திற்காக இயங்குகின்றார்கள், நம்முடைய ஆறுதலான வார்த்தைகளுக்காக இயங்குகின்றார்கள், நம்முடைய உடனிருப்புக்காக இயங்குகின்றார்கள். இன்று நம்முடைய குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள், உறவு சிக்கல்கள். நாம் இரக்கத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த எல்லா உறவு சிக்கல்களையும் நாம் சரி செய்து எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாகத்தான் இருப்போம். அன்புக்குரியவர்களை, மீண்டும் அழுத்தமாய் சொல்லுகின்றேன், இரக்கத்தை வெளிப்படுத்துவது என்பது கடவுளை வெளிப்படுத்துவது. இரக்கம் இயேசுவினுடைய தன்மை. எனவே தான் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் மலைப்பொழிவில் நாம் வாசிக்கணும், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். அது இரண்டாவது விஷயம். ஆனால் இரக்கமுடையோர் எப்படிப்பட்டவராய் இயேசு சொல்லுகின்றார்? பேறு பெற்றவர் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்கள், இயேசு சொல்லுகிறார் அல்லவா, கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்களே என் தாயும் என் சகோதரரும் என் சகோதரியும் ஆவார். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்கள் விண்ணரசில் மிக பெரியவர்கள். நாம் இரக்கம் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பேறு பெற்றவர்கள் ஆகின்றோம். அப்ப இயேசு சொன்ன அந்த பேறு பெற்றோர் குழுமத்தில் நாமும் ஒருவராய் மாறுவதற்கான வாய்ப்பை, சூழலை இயேசுதாமே உருவாக்கி கொடுக்கின்றார். இந்த இரக்கத்தின் ஒத்த உருவமாய் இயேசு இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாய் இருந்தவர் அன்னை மரியாள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்வில் இந்த இரக்கத்தை வெளிப்படுத்துவோம். நம்மளால் உதவி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் ஆறுதலான வார்த்தைகளாவது சொல்லுவோம். ஆறுதலான வார்த்தைகளை நம்மால் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு சிரிப்பையாவது, புன்முறுவலையாவது கொடுப்போம். ஒரு நலனையாவது விசாரித்து நம்முடைய தோழமையை வெளிப்படுத்துவோம். என்று ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் இயங்குகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று தாயாம் திரு அவை அருளாளர் ஓசானாம் என்பவருடைய விழாவை நினைவு கூறுகின்றது. யார் இந்த ஓசானாம்? புனித வின்சென்ட் பால் சபையினுடைய மிக முக்கிய நன்கொடையாளர். இவருடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து ஏழைகளை அவருடைய வாழ்வியலில் மேம்பட உதவியவர். திருச்சபை இவருக்கு 1997ஆம் ஆண்டு இவருக்கு அருளாளர் பட்டம் கொடுத்து இவரை உயர்த்தியிருக்கிறது. ஏழைகளை சந்திப்பதும் அவர்களுக்கு உதவி செய்வதுமே இவருடைய செயல்பாடாக இருந்தது. அன்பின் கூட்டமைப்பு என்கின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கியவர். இன்று புனித வின்சென்ட் பால் சபையாக, புனித வின்சென்ட் பால் சபையினுடைய 3ஆம் சபையாக உலகம் முழுவதும் இருந்து இயேசுனுடைய இரக்கத்தின் பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கே தெரியும் வின்சென்ட் பால் சபையினர் எப்படிப்பட்ட பணிகளை அவர்கள் செய்கின்றார்கள். ஏழை குடும்பங்களை தத்து எடுத்தவர்களுக்கு வருடம் முழுவதும் உதவி செய்வது, மருத்துவ உதவி செய்வது, கல்வி உதவி செய்வது, இப்படி பல பணிகளை அவர்கள் செய்கின்றார்கள் என்றால் அது எல்லாம் இரக்கத்தினுடைய வெளிப்பாடு. இயேசு என்கின்ற மாபெரும் மனிதரிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த இரக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். இன்று மரியாயின் சேனையினர் தங்களுடைய 100வது ஆண்டை கொண்டாடுகின்றார்கள். முதலில் 1921ஆம் ஆண்டு அயர்லாந்திலே டப்ளின் என்கின்ற இடத்தில் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவிற்கு இந்த முந்தின மாலை இந்த சபை தொடங்கப்பட்டது என்று வரலாறு சொல்லுகின்றது. இன்று உலகம் முழுவதும் இவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த மரியாயின் சேனையினரின் உறுப்பினர்களாயிருந்து செயல்படுகின்றார்களாம். சவுத் கொரியா, தெற்கு கொரியா, பிலிப்பைன்ஸ், பிரேசில், அர்ஜென்டினா, ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ ஆகிய நாடுகளில் 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த மரியாயின் சேனையினரில் உறுப்பினர்களாய், அதிக அளவில் மரியாயின் சேனை உறுப்பினர்களை கொண்ட நாடுகள் என்று சொல்லி இவர்களுடைய பகுதி சொல்லுகின்றது. இவர்களை குறித்த செய்தியை கொடுக்கின்ற அந்த பகுதி சொல்லுகின்றது. இவர்களுடைய மிக முக்கிய பணி எது என்று சொல்லப்படுகிறது? மரியாயின் சேனையர், உங்களுடைய கவனத்திற்கு மிக முக்கிய பணி உங்களுடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளை
வாழ்வது, அந்த வாழ்க்கை அடுத்தவருக்கு சாட்சியாய் மாறுவது, அந்த சாட்சியத்தால் அவர்கள் கத்தோலிக்க திரு அவையை தழுவுவது என்று சொல்லித்தான் புனித இந்த சபையினுடைய தோற்றுவிப்பாளர் பிராங்க் டஃப் என்பவர் குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் நீங்கள் அன்னை மரியாளுடைய இரக்கத்தை, அவருடைய இரக்கத்தின் தன்மை, இந்த பண்பினை வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றீர்கள். எனவே அன்னை மரியாளை போன்று, அன்னை தெரேசாவை போன்று, இயேசுவை போன்று நம் எல்லாரும் இரக்கத்தை வெளிப்படுத்துகின்ற மக்களாய் வாழ அருள் வேண்டி தொடர்ந்து செபிப்போம். சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவில் நவநாள் கொண்டாட்டத்திலும் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவி எங்களுக்கு பெற்றுத் தருவனவாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிபடுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: மன்னகமும்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தாயே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி பாடம் புகட்டிய இயேசுவை போல் நாமும் இரக்கமுள்ளவர்களாய் வாழ அருள் வேண்டி கரம் விரித்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாணாளின் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இன்னும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம் மீது இரக்கம் கொள்ளுகிற கடவுள். இரக்கத்தின் மொத்த உருவம். இயேசுவின் திருவிருந்து களைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்று எழுந்தருள்வாய் தலைவா. தியாகம் புரிந்தமையாய் மண்ணுயிர் தினமும் மகிழ்கின்றது. இன்னுயிர் தியாகம் புரிந்தமையாய் மண்ணுயிர் தினமும் மகிழ்கின்றது. என்னுடல் மெழுகாய் கரைவதனால், என்னுடல் மெழுகாய் கரைவதனால் இன்னுயிர் காத்திட எழுந்தருள்வாய், இன்னுயிர் காத்திட எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்று எழுந்தருள்வாய் தலைவா. அன்புக்கினியவர்களே, நினைவுறுத்தல். நாளை அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழா. நாளை காலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். திருப்பலி முடிந்தவுடன் கொடியிறக்க திருநிகழ்வும் நடைபெறும். அன்புக்குரியவர்களே, இன்று அன்னை மரியாள் இரக்கத்தின் தாய் என்கின்ற கருப்பொருளை நாம் தியானித்திருக்கின்றோம். அன்னை மரியாளுடைய காவலர்களாய் இருந்து செயல்படுகின்ற மரியாயின் சேனையினர் தங்களுடைய 100வது ஆண்டினை இன்றைய நாளிலே அவர்கள் கொண்டாட துவங்கியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த நாளிலே இது சரியான நாள் என்பதால் திருப்பலி முடிந்தவுடன் நாம் எல்லாரும் அன்னை மரியாளுடைய திருக்காட்சி இடத்திற்கு செல்வோம். நம்முடைய கெபிக்கு முன்னாடி நாளைக்கு பகல் நேரம். எனவே நம்முடைய முயற்சி ஒருவேளை நமக்கு தெரியாமல் போகலாம். அன்னையை சிறப்பு செய்யும் வண்ணமாக அன்னையினுடைய அந்த திருக்காட்சி மேல்தளத்தில் நாம் புதிதாக மரியே வாழ்க ஆவே மரியா என்கின்ற ஒரு ஒரு பேக்ட்ராப் லைட், எப்படி நம்முடைய அற்புத குழந்தை இயேசு அருள்தலம் போர்டு நம்ம போட்டிருக்கோமோ அதே மாதிரி மரியே வாழ்க என்கின்ற போர்டு போட்டிருக்கோம். அதே மாதிரி புனித பெர்னாந்தினுடைய மிக வல்லமையுள்ள ஜெபம், வருகின்றவர் போகின்றவர் திருக்கபி முன்பாக நிற்கின்றவர் எல்லாரும் ஜெபிப்பதற்கென்றே மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் என்கின்ற ஜெபத்தையும் நாம் அங்கு நிறுவிருக்கின்றோம். அது இரண்டையும் இந்த திருப்பலிக்கு பிறகு நாம் அதை புனிதப்படுத்துவோம். அதை நமக்கு உபயம் செய்தவர்கள் நம்முடைய பங்கினுடைய குடும்பத்தார். ஒருவர் லூயிஸ் ஆண்டோ, அன்னை தெரேசா அன்பிய குடும்பம். இன்னொருவர் நம்முடைய ராஜா மைக்கேல் அப்பா அவர்கள், புனித பிரான்சிஸ் சவேரியார் அன்பியத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர். அவர்களுக்கு நம் பங்கின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நாளை காலை திருப்பலியில் அவர்கள் இருப்பார்கள். பங்காக சேர்ந்து நாம் அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். திருப்பலி முடிந்தவுடன் அந்த இரண்டையும் நாம் புனிதப்படுத்துவோம். திருவிருந்து பல்லவி. ஆண்டவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இதோ எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 48வது இறைவசனம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னி மரியாவின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை போன்றும் அன்னை மரியாளை போன்றும் இரக்கமுள்ளவர்களாய் வாழ அருள் வேண்டி சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. மாதாவி சரணம், உந்தன் பாதாரம் துதிக்காதாரம். கன்னி மாதாவி சரணம், மாபாவம் எம்மை மேவாமல், மாபாவம் எம்மை மேவாமல், தாயே அருள்வாயே. கன்னி மாதாவி சரணம். மாசிலமணமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரித்தவராடோ முற கண்டோம். மாசிலமணமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரித்தவராடோ முற கண்டோம். தவம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம், தவம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். நம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பங்கு மக்களுடன் நலத்திற்காகவும் பங்கு தந்தையின் கருத்துகளுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் அமலோற்ப மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.